ஏன் பிரச்சனை நான் எடுத்துட்டு போறேன் சார். ஒரு ஒரு தடவை தாடா நானும் பல்லு வலிக்கிட்டு தாரேன். நீ ரொம்ப நேரமா வலிக்கிட்டு இருக்கல புதுடாக்கி. பிரஸ் தாடா பிரஸ் தாடா போயிடு. பிரஸ் வேணுமா டேனி? எதுக்கு இந்த பிரஸ்ஸுக்கு போய் இப்படி சட்டை போட்டு கிடைக்க? இது என்ன கறியை கூட கொடுத்துருவியா? பிரஸ்ஸு கொடுக்க மாட்டேன். ஏதாச்சும் தெரியல அவருக்கு. ராக்கி ஏன் பிரஸ் கொடுக்க மாட்டுற? உன் வாய் ரொம்ப நாறுதா? ராக்கி அவளுக்கு ஒரு தடவை கொடுறா. ராக்கி அவளுக்கு ஒரு தடவை பிரஸ் கொடு. அவள் எவ்வளோ பொறுமையாக கேட்குறா. பிரஸ் குடியா ராக்கி? பிரஸ் கொடு. டேனிக்கு பிரஸ் குடியா? அப்போ நீ எதுக்கு இங்கே எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்க? அங்கே வைக்க வேண்டியதானே? அவன் முன்னாடி எடுத்துட்டு வந்து ப்ரெஸ் பல்லு வலிக்கிட்டு கொடுக்க மாட்டேன்ற. ராக்கி டேனி விடு, உனக்கு புது ப்ரெஸ் வாங்குவா. புது ப்ரெஸ் வாங்குவான். விடு அவனை. அவன் பழைய ப்ரெஸ்ஸில் விளக்குறேன். அவன் புது ப்ரெஸ் வாங்கிக்கலாம். விடு டேனி. ரொம்ப கோவப்படுறியா? விட்டுரு. பாரு இந்த பைய ப்ரெஷ்ஷு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றேன். அவனெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்து விட்டதுக்கு. லிவிக்கு ஒன்றுமே தெரியாமல் முழிச்சிட்ருக்கு. எதுக்கு சட்டை போடுறாங்கன்னே தெரியல அவளுக்கு. டேனி நம்ம வேற ப்ரெஸ் வாங்கிக்கலாம். அதுதே வேணுமா அவளுக்கு? இந்த ப்ரெஸ்ஸா வேணும்? உங்களோட சரி தண்டை வருது. அங்கே 20 ரூபா போட்டு ப்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து வச்சுருப்போமா. எங்கள் தூக்கிட்டு வந்து ப்ரெஸ்ஸுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்களா. இப்போ நான் காலையில் 20 ரூபா போட்டு ப்ரெஸ் வாங்க. உங்களுக்கும் நல்லாவா இருக்கு? டேய் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த ப்ரெஸ்ஸை? இங்கே பாரு. அது அண்ணன் ப்ரெஸ் எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? ராக்கி ஏங்கடா ப்ரெஸ் எடுத்துகிட்டு வந்த? இப்போ இரு, அண்ணன் வரட்டும். உனக்கு கம்பு எடுத்துகிட்டு வந்து அடின்னு அடிக்கி வெள்ளுக்க சொல்கிறேன். வரட்டும். டேனி அண்ணன் வந்தேன்னு அடிப்பவேனே. இனிமேல் ப்ரெஸ் எடுப்பியான்னு சொல்லி அடிக்கட்டும்.